கவலை யாருக்கு இல்ல அத கடந்து போகணும் மெல்ல. ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம எப்படி அலைட் மோஷனில் க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு நான் பண்ண போகிற அந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா நான் 4:5 கொடுத்துக்க போகிறேன். க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாக மீடியா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் தேர்டாக ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் புக் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன், ஓகேவா. முன்னே நமக்கு இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கும் புக் மார்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, 2:07 சொல்லிட்டு அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா புக் மார்க் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி புக் மார்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ காய்ஸ், நான் பார்த்தீங்கன்னா புக் மார்க்கை ஆட் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியான் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே உங்களுக்கு 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5th ஃபில் காம்போஷன் ஏரியா அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிடும். எப்பவும் போல் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக் மார்க் இருக்க வரைக்குமே ஒவ்வொரு இமேஜை நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ காய்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை டேப் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th லீனியர் ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இமேஜ் மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த்தில் கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இமேஜோட எண்டிங்கில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த இமேஜோட சென்டரில் மிடில் பாயிண்டில் நான் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து நீங்கள் 0.08 கொடுத்துருங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருங்க. அண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 0.08 கொடுத்துருங்க. இப்படி வெளியே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிட்டு சேம் அதே இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே எஃபெக்ட்டை அதே இடத்துல திரும்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஸ்ட்ரென்த்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஆங்கிளில் தான் எடிட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எப்படிங்க 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 90 கொடுத்துட்டேன். அப்படியே வெளியே வாங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்டை டேப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் நீங்கள் 45 டிகிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் டேப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 135 கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஃபெக்டே 4 ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அதே மாதிரி பிளர் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா காஷன் பிளர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிடில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.150 இருக்குது பார்த்தீங்களா, அதே இருக்கட்டும். மிடில் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருங்க. அண்ட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதே இருக்கட்டும், ஓகேவா. ஸோ இந்த எஃபெக்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டாட் டேப் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த இமேஜுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக எடிட் தான் இது. நம்ம அந்த லீனியர் ஸ்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 4 ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காஷன் பிளர் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம்.